இன்னைக்கு ஒரு புது இடத்துக்கு நம்ம போறோம். ஸோ இது வந்து ஒரு புது கண்டென்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வாங்க நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு என்னன்னு போகலாம். ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம இதில் புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைவ் விசிட். ஸோ நம்ம வந்து பூலித்தேவன் அவர்களை பற்றி பாடத்தில் படிச்சிருப்போம். அவங்க வாழ்ந்த நெற்கட்டுஞ்செவலில் இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ அதை பற்றின லைவ் விசிட் வந்து உங்களுக்கு வந்திருக்கோம். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஸோ திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற நெற்கட்டுஞ்செவல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கும். ஸோ இந்த நெற்கட்டுஞ்செவல் அப்படின்னு சொன்ன உடனே பூலித்தேவர் அவர்களோட ஞாபகம் அப்படிங்கிற உங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரண்டே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிஞ்சதில் பூலித்தேவர் அவர்கள் முதல் மன்னராக இருக்கிறார். ஓகே, கட்டபொம்மனுக்கு முன்னாடியே வந்து ஆங்கிலேயருக்கு போர் புரிஞ்சதுல பூலித்தேவன் அவர்கள் வந்து முக்கியமான பங்கு இருக்காரு. அதே மாதிரி நம்ம பூலித்தேவன் அவர்களோட கோட்டையில தான் நம்ம நிற்கிறோம். இந்த மாதிரி ஒரு புது விதமா ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து கண்டென்ட் வீடியோ வந்து பிபிடில தான் பார்த்துருப்பீங்க. இப்போ லைவாவே உங்களுக்கு வந்து டெமோ நம்ம காட்ட போறோம். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பூலித்தேவன் அவர்களோட தர்பார், அவங்களோட அரண்மனை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பாக்குறீங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ 1750 சம்திங்ல வந்து எப்படி கெட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பூலித்தேவன் அவர்களோட முக்கியமான நம்ம ஸ்கூல் புக்ல தாண்டி இங்க நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நீங்க பார்க்க போறீங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாஸ் பண்ணி இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மெயின் சப்ஜெக்ட்ல நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பூலித்தேவன் அவர்களோட எப்ப பிறப்பு இறப்பு தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா பூலித்தேவன் அவர்களோட முன்னோர்கள் பத்தி டீடைல் வந்து 1378ல இருந்து அவங்களோட முன்னோர்கள் யார் யார் இருந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிறது பூலித்தேவன் அவர்களோட மணிமண்டபத்தில் நிற்கிறோம். அதே மாதிரி பூலித்தேவன் அவர்களோட பிறப்பு, அவர்களோட பெற்றோரோட டீடைல் அப்படிங்கிறது இது வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீடைல், ஏன்னா நான் இது வந்து ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்னும் பெரிய வீடியோவா போயிடும். அதனால இதை நீங்க வந்து பாஸ் பண்ணி இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவன் அவர்கள் வந்து இறைப்பணி, அந்த காலத்திலே வந்து இறைப்பணியில எந்த அளவுக்கு இறைவன் மீது வந்து மிகுந்த பற்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க பூலித்தேவன் அவர்களோடது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், முதல் சுதந்திர முழக்கம். சோ இந்தியாலேயே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடி, அதே மாதிரி வேலூர் ரிவோல்ட் 1506க்கு முன்னாடியே, 1857 கிரேட் ரிவோல்ட்டுக்கு முன்னாடியே. சோ இதெல்லாம் டீடைலும் நான் சொல்லல, புக்ல இருக்கு. அதே மாதிரி இங்க டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. முதல் சுதந்திர முழக்கம் வந்து மாவீரன் பூலித்தேவன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நான் யாருக்கு கொடுக்கணும் வட்டி அப்படின்னு ஒரு சிவாஜி கூட டைலாக் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே கப்பம் கட்ட மக்கள் மாவீரன் அப்படிங்கிறது டைட்டிலோட இங்க பூலித்தேவனர்கள் அதே மாதிரி ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பூலித்தேவன் அவர்களோட அந்த சிலையை வந்து திறந்தது, பிரிட்டிஷ் பீரியட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா அதை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன போர்கள் வந்து பூலித்தேவன் அவர்களுக்கு இடையில நடந்துச்சு, பிரிட்டிஷ்காரர்களுக்கு இடையிலையும், அதே மாதிரி மற்ற யார் யாரெல்லாம் போர் நடந்துச்சு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 போர்களோட டீட்டெயில் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஸ்கூல் புக்ல இல்லாத நிறைய கண்டென்ட் இங்க வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆதிபுராவில தளபதிகள், ஸோ பூலித்தேவன் அவர்களோட தளபதிகள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது, அந்த தளபதிகளோட டீட்டெயில் அப்படிங்கிறது இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மாவீரன் பூலித்தேவன் பற்றிய சிறப்பு செய்திகள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஒவ்வொரு மன்னர்களை படிக்கும் போதும் அவர்களோட சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம படிப்போம். அதே மாதிரி பூலித்தேவன் அவர்களோட சிறப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்ன ஒரு டேட்டா வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பூலித்தேவன் அவர்கள் எல்லாத்தையும் நம்ம டேட்டாவை நம்ம பார்த்திருந்தோம். கடைசியா வந்து அவங்க மாவீரன் பூலித்தேவன் அவர்களோட இறப்பை பத்தி இங்க வந்து டேட்டாவை கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த வருஷத்துல இறந்தாங்க அப்படின்னு ஒன் லைனர் நம்ம படிச்சிருப்போம். ஆனா எவ்வளவு டீட்டெயிலா இங்க வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பார்த்து உணரும் போது இன்னும் அந்த ஃபீல் வேற இடத்துல இருக்கு. நம்ம இங்க நின்றுட்டு இருந்த இடத்துல ஒரு காலத்துல வந்து பூலித்தேவன் அவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம பக்கத்து ஊர்ல இது இருக்கு அப்படிங்கிற போதும் இன்னும் எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து இதை விசிட் பண்ணுங்க. ஸோ திருநெல்வேலி பக்கத்துல இருக்க நெற்கட்டுஞ்செவலுக்கு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா வந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுங்க. சோ நம்ம படிக்கிற ஒரு இடத்துல இருந்தாலுமே
இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஏரியாஸ் வந்து முடிஞ்சா நாங்க நிறைய கவர் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவா இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம போக போறோம் கண்டிப்பா உங்களுக்காக. ஸோ உங்களுக்காக மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல ஒரு புது இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ.